கற்காத்துக்குடி கிராம மக்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த மக்களே, முந்தைய பதிவில் இவர்கள் அனைவருமே ஆலை சொத்து அபகரிக்கலை, ஆலை சொத்து விற்கலை அப்படின்னு சொன்னதை பற்றி நம்ம ஒரு சொத்து 61(1)B புல எண்ணுக்கு மட்டும் நம்ம சொன்னோம். அடுத்து 61/5 55.5 ஏர்ஸ் பரப்பளவுள்ள ஒரு இடத்தை பற்றி இன்றைக்கி பேசுவோம். இந்த இடமானது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஐவருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதை நிரூபிக்கணும் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. அது என்ன ஏது முன் வரலாறு என்ன ஏதுன்னு தெரியாமல். ஆனால் நான் பேசுகிறது ரெக்கார்டு பூர்வமாக அந்த 61/5 பட்டா எண் 586 ஐவர்களுக்கு பாத்தியப்பட்டது. 5 பேருக்கு பாத்தியப்பட்ட சொத்து. இந்த சொத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய நல்லது செய்வாங்கன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய, உங்களுக்கெல்லாம் துரோகம் செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஒரு 5-6 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆரோக்கியசாமி என்பவரை, அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியசாமி என்பவரை ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி, எனக்கு தண்ணி வாங்கி கொடுத்தாலும் பாட்டு வாங்கி கொடுத்தா என்னத்தையோ பண்ணி அந்த ஆளை சம்மதிக்க வச்சு இந்த 5 பேருடைய சொத்தை அவருடைய ஒரே ஆளுடைய சொத்தாக இவங்க ஆக்குறாங்க. இதை ஆக்கிறதுக்கு இவங்க ஆலய பணத்திலேருந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆலய பணம் காசு யாருது? நம்மளுடைய காசு. ஆலய பணம் என்பது நமது காசு. இது யாருக்கு பாத்தியம் இருக்குது, பாத்தியம் இல்லை, இவன் வரி கொடுத்தான், இவன் வரி கொடுக்கல, அதெல்லாம் இங்கே கேள்வியே இல்லை. மக்களுடைய காசு, ஆலயத்தினுடைய காசு. இவன் என்னமோ அவன் சொத்தை விட்டு பேசுகிறது மாதிரிக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்செல்லாம் அது எனக்கு எடுபடாது. ஆலயம் என்பது ஆலய காசு, மக்களுக்கு காசு தான். கிராம மக்கள், இது கிராம மக்களுடைய காசு. போகிறவங்க வர்றவங்களாம் உண்டியல் போடலாம், நன்கொடை கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்தாச்சு, ஆலயத்துக்கு கொடுத்தாச்சுன்னா ஆலய காசு தான். இது எப்படி ஒரு ஆள் பேரில் மாற்றிருக்காங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள். இதான் பட்டா. அந்த பட்டாவில் அதே பட்டா நம்பர் 586 அருளாந்து தந்தை ஆரோக்கியசாமி அப்பா பேர் அருளாந்து, அவர் பேரில் ஒரே ஆள் பேரில் இந்த பட்டா மாற்றுறாங்க. இது கிரிமினல். இது கிரிமினல் குற்றச்சாட்டு. நான் கிரிமினல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறேன். இது சம்மந்தமாக நான் ஆர்டிஐ போட்டதில், ஆர்டிஐயில் எனக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிக்க பட்டா எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பட்டா இன்னும் இல்லை. இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இதை நான் திரும்ப ஆராய்ச்சி பண்ணணும். இது ஸ்கேனிங் ஆகிருக்கு. ஆனால் இதில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க, அப்போ இருக்கக்கூடிய வட்டாட்சி மண்டல துணை வட்டாட்சியர் அவர்களின் செயல்முறை ஆணை திருமதி செல்வி அவங்க தான் இதை போட்டிருக்காங்க. இது ஐவருக்கு அடுத்து, இந்த 5 பேருக்கு அடுத்து அடுத்த கட்டத்தில் டக்குன்னு பாருங்கள் என்ன ஆகிடுது. டக்குன்னு அடுத்த பேஜில் டக்குன்னு இன்னாசி பேருக்கு வந்துடுது. எப்படி வருது? இன்னாசி பேருக்கு வந்துடுது. எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு? அடுத்த பேஜில் டக்குன்னு 5 பேருக்கு இருக்கிறது இன்னாசி பேரில் வருது. 61/5 இன்னாசி தகவல் சூசை அப்படியே வந்துருச்சு. டக்குன்னு எப்படி வரும்? 5 பேருக்கு உடைய சொத்து எப்படி இவர் பேரில் டக்குன்னு வரும்? இது செயல்முறை ஆணையில். ஆனால் பட்டாவில் இங்கே பாருங்கள், ஆரோக்கியசாமி பேரில் பட்டா. இதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். இப்போ அடுத்து பார்ப்போம்னா தெரிஞ்சு போயிடும். ஆனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதை நான் ஆர்டிஐ போட்டு பார்த்ததில் இந்த மாதிரிக்க ஒன்றும் இல்லை அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. இது போர்சரியான இது பட்டா தானே. இந்த போர்சரியான பட்டாவை வச்சு யார் வாங்கியிருக்கா, கரையை வாங்கியிருக்கா? இன்னாசி. இந்த இன்னாசி வாங்குறாப்புல. அப்போ இந்த பட்டாவை உருவாக்குனது யார்? இன்னாசி. என்னை பொறுத்து சொல்லமான உருவாசி. ஆனால் இவருக்கு உடந்தையாக நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் இன்னாசி. இதில் நான் கூட இந்த பிலிப்பு ஒரு இந்த ப்ரூஃப் அஃபிடவிட்டில் சொல்லியிருக்காப்புல, எல்லாத்துக்கும் காரணம் அந்தோணி தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஊரில் இருக்கணும் பூரா பேர் இழுத்து வச்சுட்டாங்க. எல்லாருமே அவன் எல்லாரும் இழுத்துட்டேன். அந்தோண்டி தான் காரணம்னு சொன்னான்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன்.
சொன்னதை சொல்ல நம்ம இவங்க புழுகுனு போயிடலண்ணா சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த புனித லோயலா இஞ்ஞாசியார் ஆலய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கராயனுக்கு ஒரு உரிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கால, அதில் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கான். யார்? இந்த அந்தோணி. கல் விட்டு அந்தோணி கையெழுத்து போட்டிருக்காள். சரி, அது மட்டும் கையெழுத்து போட்டிருக்காப்லையா? இந்த பெருவண்டலுக்கு சாலைக்கு இந்த சொத்தில் இந்த 61(5)ல் இன்னொன்று ஏற்கனவே ஆலயத்துக்கு பாத்தியப்பட்ட 61(2)ல் 27 சென்டும், இந்த 61(5)லேருந்து 17 சென்டையும் ஆக மொத்தம் 44 சென்டை இதுக்கு ஆர்எஸ் மங்கலம் யூனியனுக்கு தானம் என்ற பெயரில் கிரையம் கொடுத்துருக்காங்க. தானம் என்ற பெயரில் கிரையம் கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை எப்படி சொல்கிறேன்னா, அந்த பத்திரத்தில் இந்த அந்தோணி கையெழுத்து போட்டுக்கொள்ளு. இப்போ அந்தோணியை பிடிப்பு சொன்னதுனால சொல்கிறேன், அந்தோணி கையெழுத்து போட்டுருக்காங்க. அப்போ ஆலய சொத்தை திருடின வகையில் இது அந்த அந்தோணிக்கும் உடந்தை உண்டு. இது எப்படி ஏன் இதை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இன்னாசி என்பவர் எனக்கு கொடுத்த வழக்கறிஞர் அறிவிப்பு நோட்டீஸில் பக்கம் 6ல் கடைசி வரியில் பெருவண்டல் கிராம மக்களின் நலனுக்காக சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டது. எடுத்து பார்த்துக்க, நோட்டீஸ் எடுத்து பாரு. நீனே சொல்லியிருக்க, பெருவண்டல் கிராம மக்களின் நலனுக்காக சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டது. இது இல்லைன்னு ஒன்றால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீ கையில் போட்டு தானே என்கிட்ட கொடுத்துருக்க. அப்புறம் நான் சொல்கிறது இல்லை, தப்பு என்ன இருக்குது? அப்போ சொத்து விற்றுருக்கியல்ல, சொத்தை விற்று தானே இருக்கிய. அப்போ இங்கிட்டும் கோயில் பணத்துலேருந்து 96,000 ரூபாயை எடுத்துக்கிட்டிய, அங்கிட்டும் அந்த சொத்தை விற்றுப்பிட்டிய. அந்த விற்றதுக்கு என்னன்னா அப்போ 8ன்னா, அப்புறம் 10ன்னா, அப்புறம் 44ன்னா, இப்போ 66 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. நான் இப்போ சொல்கிறேன் வருஷங்கள் கூட 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 அதனுடைய மதிப்பு தொகை கூடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்னன்னா, இந்த பெருநெல் கிராமத்துக்கு நீங்கள் கொடுத்தது மக்களுக்கு நீங்கள் நலனுக்கு கொடுத்தல, நீங்கள் காசு வாங்கிட்டு தான் கொடுத்துருக்கிய. இருக்கட்டும், அவங்களும் மக்கள் தான் கொடுத்த ரைட்டு. ஏன் அந்த கரையை இந்த ரோட்டில் வர்றதுக்கு அவங்க வீட்டு இடம் தான் இருந்துச்சு, அந்த ரோட்டில் அந்த பக்கம் போய் அவங்க வீட்டு இடத்துக்கு நேரம் அந்த கரையை ரோட்டை போட்டுக்கலாம்ல? அது எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க? காசுக்கு கொடுத்துட்டு அந்தோனிக்கு ஒரு பலாபலன் கிடைக்கணும். அதுக்கு பெருண்டு கம்பெனி வெண்ணிலையில் எழுதி வாங்கிட்டு அந்த பக்கம் ஒரு சர்வே நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு அங்கே ஒரு 1.5 ஏக்கருக்கு மேலே 55 சென்டோ 53 சென்டோ அது வாங்கி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சிறுவண்ட பாலை வழியாக போகும்போது அங்கே இருக்குது ஒரு நீர்ப்பிடி ஏரியா, அதை வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டாப்புல. எல்லாம் பலன் இல்லாமல் எவனும் செய்யலை. இந்த பக்கம் சிங்கராயனுக்கு எழுதி கொடுத்த இடம் இருக்கு. சிங்கராயனுக்கு வீடு உள்ளே அவர் இருக்கிறது கோயில் இடம்தான். அதுக்கு நேர வடக்கு தெருவாரில் இருக்கிறது கோயில் இடம்தான். வெள்ளையமேட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பூரா இதுதான். சரி, இங்கே ஆலயத்துக்கு சொத்து இருக்கும்போது செபஸ்தியானுக்கு எப்படி ஆலயத்து சொத்து இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? கோயிலுக்கும் இடையில நீங்கள் ஒரு இடத்த செபஸ்தியானுக்கு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் சொல்கிறீங்க ஆலயத்தினுடைய மன இடம்னு சொல்கிறீங்க, இந்த உரிமை சேர்க்கல. இப்போ இடைப்பட இருக்கிறது எங்கே, யார் விட்ட இடம்? ஆலயத்தடம் தானே. அது செபஸ்தியான் இடம் இல்லைல்ல. அது செபஸ்தியான் இடம் இல்லை, அது உண்மைதான். அது இல்லை. செபஸ்தியான் இடம்ல அவங்க அப்பா அங்கே மேலே வீட்டில் விற்றதெல்லாம் எனக்கு தெரியும். விற்றுட்டு அப்போ அங்கே குடியிருந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க தான் மேலே வீடு, இந்த அருள்மச்சான் வீட்டுக்கு நேரம் மேல்புறமாக அவங்க வீடு, அதெல்லாம் அவங்கள்ட்ட விற்றுட்டாங்க. இதெல்லாம் உண்மையான சம்பவம். நான் சொல்கிறதெல்லாம் வரலாறு நடந்த உண்மைகள். நான் அதெல்லாம் வேணும்னு அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, கம்போசூசரமே இல்லை. இப்போ பார்த்தீங்களா, இது ஆரோக்கியசாமிக்கு இடத்துல இந்த பட்டாவை எப்படி உருவாக்குனாங்க? எனக்கு என்னமோ தெரியுது, இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ எலியாஸ் என்ற இன்னாசிக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் உருவாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 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 பட்டாவை உருவாக்கி இவன் கரையை வாங்கியிருக்கான். யார்? இன்னாசி. அப்போ இந்த பட்டாவை உண்டாக்கி கரையை வாங்கிட்டு அந்த பெட்டிஷன் கொடுக்குறாப்புல. அந்த பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சொத்து தன்னுடைய சொத்து, தான் கிரயம் பெற்ற சொத்து, தனக்கு பட்டா மாற்றுறதுக்கு நிர்வாகத்திற்கு கடமை உள்ளது. ஆகவே எனது பெயரில் பட்டா மாற்றுங்கன்னு சொல்லி தான் இவன் அந்த பட்டா மாற்றிருக்கான். அந்த பெட்டிஷனை
ஆன்லைனில் போட்ட பெட்டிஷன் முன்னையே உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த இருக்குது, இந்த இந்த கத்தையில், இந்த கத்தைக்குள்ளே இருக்குது. இந்த பாருங்கள், இந்த வச்சுருக்கேன் கத்தை டாக்குமெண்ட்ஸ் இதில் வச்சுருக்கேன். இது உள்ளே இருக்குது. இதே இந்த டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி ஒப்படைக்கிறதுக்கு தான், கோர்ட்டில் ஒப்படைக்கிறது தான். ஏன்னா எதிர்கட்டு போடணும்ல. அதனால் எலியாஸுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலையே நான் உருவாக்கல சாமி, நான் யாரையும் கெடுக்க மாட்டேன், யாரையும் ஜபிக்க மாட்டேன், நீங்களாம் வம்பில் வந்து மாட்டிக்கிட்டே என்ன மட்டம் தட்டியாச்சுன்னா ஊரையே கண்ட்ரோல் பண்ணி போடலான்னு பார்த்தீங்க. நியாசியாருக்கு பொறுக்கலை. அதுதான் இதில் வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. ரைட்டு. இப்போ நம்ம இந்த பட்டா வச்சு தான் நீங்கள் கரையை வாங்கினீங்க. இந்த பட்டா வச்சு கரையை வாங்கினீங்களா? இது சம்மந்தமாக ஒரு அருள் மச்சான் வந்து போய் நிலமோசடி தடுப்பு பிரிவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணார் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்கு போறிய? சேவியர் சேகர் எதுக்கு போகணும்? சேகருக்கு அதுக்கு என்ன இருக்குது? சேகர் போய் என்ன எழுதியிருக்காப்புல, ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காப்புல சேகர் கைப்பட எழுதி. அந்த கைப்பட எழுதுனதில் பார்த்தீங்கன்னா சொத்து உங்களுக்கு பாத்தியம் இல்லை அப்படின்னு எழுதி சாட்சி கழிச்சு விட்டுருக்காங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுதான் இப்போ. அப்போ இவங்க எல்லாமே இந்த இந்த கிராமத்தில் என்னென்ன கொள்ளுமாள் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. யாரும் தங்குதடையில். அதே மாதிரிக்க இந்த வடக்கு தெருவோட கடைசியாக இருக்கிறத கோயிலுக்கு போக முடியாமல், கம்மாய்க்கு போக முடியாமல், கம்மாயில் இருக்கக்கூடிய விவசாயத்தை விவசாயம் பண்ண போக முடியாமல், நீர்மலை எடுக்க போக முடியாமல், ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போக முடியாமல், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் ஒரு 5-6 பிளாட் போட்டாங்க. 1லேருந்து 12 வரலும் பிளாட்டை போட்டு, அது எப்படி பிளாட் போட்டாங்க? நத்தமனை எடுத்து அரசாங்க புறம்போக்கு ஆக்கி அசைன்மெண்ட் பட்டா போட்டாங்க. இந்த அசைன்மெண்ட் பட்டா போட்டது பூரா பாருங்கள், இதெல்லாம் தெரிஞ்சு செஞ்சுருக்காங்க. எல்லாம் காசு வாங்கிட்டு எல்லாம் பண்ணி ஊருக்கு நம்ம சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஊரை கெடுக்கிறதுக்கு இவ்வளோ வேலையை வாங்கி பண்ணியிருக்காங்க. இதை இப்போ ரத்து பண்ண சொல்லி 2024 இவருக்கு கொடுத்து மனு கொடுத்து ஆர்டிஓ பேருக்கு ரத்து பண்ணுறதுக்கு. ஏன்னா இது அவங்க பண்ண இது என்னன்னு இருந்தாலுமே சைடு இது ரெவன்யூ சைடில் பண்ணக்கூடிய தவறுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பண்ணியிருக்காங்க, ரத்து பண்ணிடுங்க அப்படின்னு. ஏன்னா அது நத்த மன இடத்த கவர்மெண்ட்டு புறம்போக்கு ஆகி அசைன்மெண்ட் பட்டா அதில் ப்ரூவ் ஆகிப்போச்சு. கவர்மெண்ட்டு அசைன்மெண்ட் பட்டா கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் இடமா இருந்தால் தான். இது நத்த மன இடம். அதிலேருந்து அவங்க பண்ணிட்டாங்க. அந்த பாருங்க, அது இந்த மேப்பு நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த மேப்பில் தான் அவங்க எத்தனை பட்டாக்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மேப்பில் இருக்குது. இந்த பாருங்க, கையில் இருக்குன்னா இந்த மேப்பு. சரி, இது இப்போ வந்து இந்த சொத்து விற்கலை, அபகரித்ததுக்கு மனு இருக்குது. எலியாஸ் தன்னுடைய சொத்து, தனக்கு பாத்தியப்பட்ட சொத்து, தான் கரையப்பட்ட சொத்து எனக்கு பட்டா மாற்றுங்க பெட்டிஷன் கொடுத்து ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்தது. ஆன்லைன் நம்பரோடவே இருக்கும். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். மக்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் போயிட்டேன்னாக்க இப்போ நான் பெரிய பாவம் செஞ்ச மாதிரிக்கு ஆயிரும். அதனால் நீங்கள் தெரிஞ்சுங்க. இதான் எதுக்கு இவருக்கு எதுக்கு அப்படின்னு நினைக்காதே. உனக்குன்னா வேண்டாமல் இருக்காது. நீ என்ன நீ அப்படி நினைக்கிறவெல்லாம் ஏதோ ஒரு வழியில் இந்த கிராமத்தில் தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து ஒரு டச் பண்ணிப்போம். ஒரு விஷயத்தை ஏன்னு கேட்டீங்கன்னா, மிக்கல் மச்சான் ஏன்னா வயசால் பெரியவர்ல அவர் என்ன சொன்னார், அவருடைய நோட்டீஸில் ப்ரூஃப் அப்டேட்டை கொடுத்துருக்காரு. நான் தேசிய நெடுஞ்சாலை பகுதியை ஆக்கிரமிக்கலை, கட்டுமானம் பணி செய்யலைன்னு சொல்லியிருக்காரு. இந்தா பாரு, இதுதான் அந்த ரெக்கார்டு. யார் கொடுத்துருக்கா? தனி வட்டாட்சியர் கொடுத்துருக்காங்க, ஜெயசுராஜ் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கு செல்லும் வடக்கு தெருவின் தென்புற பக்கம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியை ஆக்கிரமிப்பு செய்துள்ள அளவு, தளம் ப்ளஸ் கட்டிடம் எவ்வளவு என்றால் 2.4 மீட்டர். 1 மீட்டருக்கு 3.25 அடி, 2 மீட்டருக்கு 6.5 அடி, 40 சென்டிமீட்டருக்கு 1.25 அடி. அப்போ என்னாச்சு? 30 சென்டிமீட்டர் 1 அடி, 1.25 வச்சுக்கோங்களேன், 1.5 வச்சுக்கோங்க. இது ஒரு 6.5 7.5 8 அடி. இவர் தேசிய நெடுஞ்சாலையை வடக்கு புறம் வடக்கு தெருவுடைய என் வீட்டுக்கும் பக்கத்தில் இவர் தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமிச்சிருக்காரு. மக்கள் புரிஞ்சுக்கங்க, நான் பொய் சொல்லலை. இவர் சொல்லியிருக்காரு கோர்ட்டில், பொய் சொல்கிறாரு. அடுத்து 2 ஆலயம் செல்லும் நடுத்தருவின் வடபுறம் இந்த பக்கம் வடபுறம்
சோக்கியன் வீட்டு பக்கத்தில். தேசிய நெடுஞ்சாலை பகுதியை ஆக்கிரமிப்பு செய்துள்ள அளவு எவ்வளவு என்பது என்றால் 0.8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் என்பது 30 சென்டிமீட்டர் உடனே. அப்போ 30 60 அங்கிட்டு 2.25 அடி. இது நடுத்தருவில் வடபுறம் தேசிய நெடுஞ்சாலையை மச்சான் மெக்கேலு கட்டுமான பணி செஞ்சுருக்கார். ரெக்கார்டு பூர்வ ஆகிப்போச்சா? இவர் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கு? 8வது குறுக்கு மீ ஜெயசாஜி என்பது தொடர்பான குறுக்கு சர்வே எண் 372/31A இல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அளவு விவரங்கள். 31A அவருடைய வீடு ஆக்கிரமிப்பு. இப்போ நான் ஆக்கிரமிப்பு பண்ணலைன்னு ஒரு சொல்லியிருக்காரு. சரியா பார்த்துக்கங்க. தப்பு சொல்ல முடியுமா? ஒன்றா இது அவங்க எல்லாம் சொல்லியிருக்கு. பூரா மக்களே போய் எனக்கு என்ன வலிக்கு கொண்டு வரதுக்காக மிரட்டலுக்கு கொடுத்தது. இப்போ மிரட்டி மாற்றிட்டாங்க. இன்னொரு விஷயத்தை சொல்லிடுவேன். அது உள்ளே இருக்குது ரெக்கார்டு. அடுத்த டயத்தை பார்த்துக்கலாம். மக்களுக்கு நன்றி.